everyone, welcome to week 7 of Business Beginner series with Yarn Wonders. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் அமிக்ரோமி. இதுக்கு நான் 2 கலர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன், ப்ளூ அண்ட் ஆரஞ்ச். இது உங்கள் இஷ்டம்னா நீங்கள் வேணும்னா சிங்கிள் கலரில் கூட பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் க்ரோஷே யூஸ் பண்ணியிருக்கோம், தென் மேஜிக் ரிங், இன்க்ரீஸ் ஸ்டிச்சஸ், தென் ரிப்பீட் ரோஸ் பண்ணியிருக்கோம், தென் ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் சிங்கிள் க்ரோஷே, தென் ஸ்லிப் ஸ்டிச், செயின் அண்ட் டபுள் ட்ரிபிள் க்ரோஷே. ஸோ இதெல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஸ்டிச்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேஜிக் ரிங் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மேஜிக் ரிங் பண்ணிவிட்டு இதில் 6 சிங்கிள் க்ரோஷேஸ் வந்து பண்ணணும். ஸோ 6 சிங்கிள் க்ரோஷேஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த டெய்ல் எண்டை வந்து கொஞ்சம் ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ராக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ இதை நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த சர்க்கிள் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ரோ 2 பார்த்திங்கன்னா சிங்கிள் க்ரோஷே அண்ட் இன்க்ரீஸ், அதாவது ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் அடுத்த ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் போடணும். ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் லூப்பில் 1 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு நெக்ஸ்ட்டில் 2 டைம்ஸ், ஸோ அதே மாதிரி இப்போ 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிக்கோங்க இதே ப்ரொசீஜரை. 1 சிங்கிள் க்ரோஷே 1 இன்க்ரீஸ் அப்படின்னு. ஸோ 6ஆக இருந்த உங்கள் ரோ வந்து இப்போ 9ஆக கன்வெர்ட் ஆகும். Then row 3, 2 single crochet and 1 increase. So 2 single crochets next loopல போட்டாச்சு, அதாவது 1 in each. அடுத்த loopல வந்து increase 4. ஸோ இதை வந்து திரும்ப 2 டைம்ஸ் இதே ப்ரொசீஜர் ரிப்பீட் பண்ணுங்கள். 9ஆக இருந்த ப்ரீவியஸ் ரோ வந்து இப்போ உங்களுக்கு 12 ஆகிடும். ஸோ அடுத்தது row 4. ஸோ row 4 3 single crochet and then increase. ஸோ 3 லூப்ஸில் சிங்கிள் crochet ஈச் பண்ணிக்கோங்க. 4th லூப்பில் increase. ஸோ அகைன் இதே ப்ரொசீஜரை 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. row 4 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ row 5, 4 single crochet and 1 increase. ஸோ 4 single crochets ஈச் லூப்பில் பண்ணிக்கோங்க.
தென் ஃபிஃப்த்தில் இன்க்ரீஸ். சேம் ப்ரொசீஜர் இன்னும் 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. So then row 6, 5 single crochet and then increase. That 5 single crochet in each loop. Sixth loop la increase. So இதுவும் 2 times repeat பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இன்க்ரீஸ் ரோஸ் வரைக்கும் போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் ரோஸ் போகும்போது அந்த டென்ஷன்னால் நடுவில் வந்து கொஞ்சம் கேப் வரும். அதை நீங்கள் ஜஸ்ட் அந்த சென்டர் பிடிச்சி டெய்ல் எண்டில் இழுத்திங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். தென் இப்போ வந்து இன்னும் ஒரு ரோ ஆஃப் இன்க்ரீஸ் இருக்குது, ரோ 7. ஸோ 6 single crochet and increase. இதுவும் 3 times. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வேணும்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து சேம் கலர்லேயே ப்ரொசீட் பண்ணலான் இருக்கேன். ஃபின்ஸ்க்கு மட்டும் கலர் சேஞ்ச் பண்ணலான்னு. ஸோ இந்த இடத்துல கலர் சேஞ்ச் பண்ணும்போது இன்னும் வந்து உங்களோட ஃபிஷ் இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தெரியும். சிக்ஸ் சிங்கிள் க்ரோஷேஸ் பண்ணியாச்சு. இப்போ 7th லூப்பில் இன்க்ரீஸ்.
ஸோ தட்ஸ் ஆல். இப்போ வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஸ்டிச்சஸ் முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ மொத்தமாக நீங்கள் இங்கே கவுண்ட் பண்ணிங்கன்னா 24 லூப்ஸ் இருக்கும். இப்போ ரிப்பீட் ரோஸ். ஸோ 8 to 10 வந்து ரிப்பீட், அதாவது 3 ரோஸ். 24 அப்படியே நீங்கள் ரிப்பீட் பண்ணால் போதும். டுவெண்ட்டி அதாவது ரோ 1 நமக்கு இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து இது செகண்ட் ரிப்பீட் ரோ. ஸோ செகண்ட் ரோவும் முடிஞ்சிடுச்சு. லாஸ்ட் ரிப்பீட் ரோ.
24. ஸோ உங்களுக்கு டோட்டல் ரிப்பீட் ரோஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ மொத்தமாக 10 ரோஸ் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் இங்கேருந்து ஒரு ரோவையும் கவுண்ட் பண்ணிங்கன்னா 10 வரணும். தென் இப்போ வந்து நம்ம இந்த 2 சைட்ஸை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம தேவையான ஸ்டஃபிங் ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். ஸ்டஃபிங்க்கு வந்து நான் ஃபைபர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் வந்து க்ளோசிங்கில் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். ஸோ தட் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் எவிடெண்ட்டாக தெரியும். ஸோ ஒரு சஃபிஷியண்ட்டான அமௌண்ட் ஆஃப் காட்டன் உள்ளே வச்சுட்டு நம்ம இப்போ எப்படி க்ளோஸ் பண்ண போகிறோன்னா ஃப்ரண்ட் லூப்ஸ் ஜாயின் பண்ணி சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். அதாவது த ஸ்டிச் உங்களை ஃபேஸ் பண்ணி இருக்கிறது தான் ஃப்ரண்ட் லூப். ஸோ இங்கே இந்த ஃப்ரண்ட் லூப் எடுத்திங்கன்னா ஆப்போசிட்லேயும் நீங்கள் அதே ஃப்ரண்ட் லூப்பே எடுக்கணும். ஸோ இப்போ நான் வந்து அதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃப்ரண்ட் லூப்பில் இருந்து ஆப்போசிட் சைடோட ஃப்ரண்ட் லூப்புக்கு இன்சர்ட் பண்ணிக்கோங்க நீடில். தெரியுதா? ஃப்ரண்ட் டு ஃப்ரண்ட். ஸோ இப்போ நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்க கலர் பார்த்திங்கன்னா ப்ளூ. ஸோ இதை மொத்தமாக இப்படி எடுத்துகிட்டு தென் சிங்கிள் க்ரோஷே. ஸோ இப்போ நீங்கள் இன்னும் ஒரு 2-3 ஸ்டிச்சஸ்க்கு வந்து இந்த ப்ளூ அண்ட் ஆரஞ்சை சேர்த்து வச்சுட்டு சிங்கிள் க்ரோஷே பண்ணும்போது உங்களுக்கு அந்த லூப்பும் வந்து க்ளோஸ் ஆகிடும். அண்ட் நீங்கள் தனியாக ஹைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுலேயே வந்து ஹைட் ஆகிடும். ஸோ இப்போ அகெயின் நெக்ஸ்ட் லூப்போட ஃப்ரண்ட் லூப், தென் அதுக்கு இங்கே ஆப்போசிட்டில் இருக்க லூப்பில் ஃப்ரண்ட் லூப் ரெண்டும் இன்சர்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு yarn ஓவர் கொடுங்க. தென் இப்படி புல் அவுட். ஸோ இதில் வந்து நீங்கள் அடியில் இந்த ப்ளூ அண்ட் ஆரஞ்சோட எக்ஸஸ் yarn வச்சு பண்ணுறதுனால இது வந்து இதோட இந்த ஸ்டிச்சோடு சேர்த்து அதுவும் வந்து க்ளோஸ் ஆகிடும். இது வந்து டோட்டலாக உங்களுக்கு 10 சிங்கிள் க்ரோஷேஸ் வரும் இந்த மாதிரி. ஸோ ஆல்மோஸ்ட் 75% க்ளோஷருக்கு வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வேணும்னா எக்ஸஸாக காட்டன் ஸ்டஃபிங் கொடுத்துக்கலாம். பட் எனக்கு வந்து இந்த அளவு ஸ்டஃபிங்கே போதும் அப்படின்றதுனால நான் இன்னும் இங்கே கொடுக்கல. இந்த கேப்பை யூட்டிலைஸ் பண்ணி ஸோ இந்த இடத்துல
ஐ மீன் இந்த கேப். ஸோ இந்த கேப் யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் இங்கே இன்னும் கொஞ்சம் காட்டன் வச்சு இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இங்கே இருக்க இந்த எக்ஸ்ட்ரா பீஸை வந்து நான் கட் பண்ணிடுறேன் ஆரஞ்சை. ஸோ தட் இதை வந்து நீங்கள் எப்படி உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுடலாம். இது நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 ஸ்டிச்சஸ்லேயே கூட நீங்கள் வந்து அதை கட் பண்ணி இந்த மாதிரி உள்ளே தள்ளி விட்டுறலாம். அது வெளியே வராது, சீல் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 10 சிங்கிள் க்ரோஷேஸ் பண்ணியாச்சு. ஸோ ஃபின்னோட ஒரு பார்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் ரோவில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டிச்சஸ் போட்டு நம்ம ஃபின்ஸ் எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு டேர்ன் பண்ண ஒரு செயின் போட்டுக்கோங்க. தென் 4 சிங்கிள் க்ரோஷேஸ், அதாவது ஈச் லூப்பில் ஒன் சிங்கிள் க்ரோஷே இன் ஈச் அப்படின்ற மாதிரி 4 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 4 பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம 5th லூப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக போட்டுட்டு 5 செயின் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு 2 டபுள் ட்ரிபிள் க்ரோஷே இந்த சேம் ஸ்டிச்சுக்குள்ளே பண்ணுங்கள். ஸோ டபுள் ட்ரிபிள் க்ரோஷே 5 டோட்டலாக 4 yarn overs பண்ணிவிட்டு 2 2 புல் அவுட். ஸோ சேம் 2 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. Then again 5 chains. ஸோ இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ இது மட்டுமே போதும் அப்படின்னாலும் நீங்கள் உங்கள் ஃபின் சைஸ் எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவே உங்கள் ஃபிஷ்க்கு போதும் அப்படின்னா நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு லூப்லேயும் இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதை நெக்ஸ்ட் இதில் ஆரம்பிக்கிறதுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்லேயுமே வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நவ் அகெயின் 5 செயின்ஸ். ஸோ இது டபுள் ட்ரிபிள் க்ரோஷே அப்படின்றதுனால நம்ம வந்து 5 செயின்ஸ் போட்டுக்கிறோம். ஸோ அதாவது 5 செயின்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டபுள் ட்ரிபிள் க்ரோஷே. ஸோ 2 போட்டாச்சு. இப்போ மறுபடியும் 5 செயின்ஸ். அகைன் அதே லூப்குள்ளே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. தென் பேலன்ஸ் இருக்க 4 லூப்ஸ்லேயும் 1 சிங்கிள் க்ரோஷே. in each. So 4 single crochets பண்ணியாச்சு. Then
உங்களோட டெயில் எண்டை வந்து நீங்கள் கட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக இருக்க யானை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த நாட்குள்ளே விட்டு எடுக்கும் போது இது ஒரு ஸ்லிப் நாட்டாக ஃபார்ம் ஆகிடும். தென் ஒரு நீடில் யூஸ் பண்ணி இந்த யானை நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி எடுத்துகிட்டு இதை வந்து நியரஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே, நியரஸ்ட்டாக எந்த ஸ்டிச்சுக்குள்ளே அது உள்ளே போதோ அந்த ஸ்டிச்சுக்குள்ளே விடுங்க. ஸோ நான் இங்கே ப்ளூவோடு போகிற வேறு ஒரு லூப்புக்குள்ளே விட்டுடுறேன். ஸோ தட் அது இமீடியட்டாக உங்களுக்கு வந்து விசிபிளாக இருக்காது சேம் கலரில் விடும் போது. தென் அகெயின் அதே மாதிரி அந்த இடத்துல இருந்து இன்னொரு பொசிஷனில் வெளியே எடுங்க. ஸோ இது அப்படியே வெளியே வராது, பிகாஸ் உள்ளே இருக்க ஃபைபரில் வந்து அது கொஞ்சம் சிக்கிடும். தென் இங்கே ஒரு நாட் பண்ணிக்கோங்க. ஸோ இது 2 கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணதுனால நான் அகெயின் இந்த சேம் கலரோட ஜாயின் ஆகிற இடத்துக்கிட்டே தான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இது டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. இந்த நாட்டை நீங்கள் வேறு எங்கே போட்டாலும் அது வந்து உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் காமிச்சு கொடுத்துரும். ஸோ ப்ரிஃபரபிளி சேம் கலர் இருக்க இடத்துல ஹைட் பண்ணுங்கள். ஸோ இப்போது நம்ம இதுக்கு ஐஸ் எப்படி வைக்கலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஐஸ் வந்து நான் ஃப்ரெஞ்ச் நாட்டில் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது சின்ன ஃபிஷ் அப்படின்றதுனால சின்னதாகவே 2 ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டோட 2 ends இருக்கும் இல்லையா, இந்த எண்ட்ஸை வந்து உங்கள் நீடிலில் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு எந்த ரோவில் வேணுமோ நீங்கள் அந்த ரோவில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ப்ரிஃபரபிளி கொஞ்சம் முன்னாடி இன்சர்ட் பண்ணுங்கள், ஐஸ் எங்கே வருமோ அந்த மாதிரி ஒரு பொசிஷன் பார்த்து. தென் இதை ரேண்டமாக நான் டாப்பில் வெளியே எடுக்கிறேன், பிகாஸ் நம்ம இன்னொரு ஐஸ் ப்ளேஸ் பண்ணும் போது அதையும் அதே பொசிஷனில் வெளியே எடுக்கணும். ஸோ இப்போ இங்கே இந்த நாட் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. தென் நீடில் வெளியே எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் ஐ நம்ம இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஐஸ் பார்த்திங்கன்னா ரோ 4க்கும் 5க்கும் பிட்வீனில் இருக்குது. ஸோ அதனால் இந்த பக்கமும் நம்ம அதே மாதிரி 4th and 5th ரோக்கு சென்டரில் ஐஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அகெயின் நீங்கள் இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் ஐ எந்த ஹோலில் வந்து நீங்கள் வெளியே எடுத்துருக்கீங்களோ அந்த பிளாக் யானை அதே இதில் இதையும் வெளியே எடுத்துக்கோங்க. ஸோ டைட் பண்ணிவிட்டு இது ஐஸ் வந்து நம்ம கொஞ்சம் சின்னதாக தான் பண்ணியிருக்கோம் ஃபிஷ் சைஸ்க்காக, அதனால் நீங்கள் இழுக்கும் போது கொஞ்சம் பார்த்து இழுங்க. தென் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து இங்கே ஒரு நாட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் டைட் பண்ணுறதுக்கு நான் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு நாட் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ உங்கள் நீடில் யூஸ் பண்ணி இந்த பாயிண்டில் இதை இன்சர்ட் பண்ணி விட்டிங்கன்னா இது வந்து உள்ளே கவர் ஆகிடும். ஸோ நான் யூஸ்வலி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வர யான் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுருவேன். ஸோ தட் இதுக்கேற்ற மாதிரி ஸ்டஃபிங்கும் கொஞ்சம் உள்ளே கம்மியாக வச்சுட்டு இதை நம்ம கொஞ்சம் கொடுக்கும் போது இன்னும் கொஞ்சம் டைட்டாக அங்கே ஸ்டஃப் ஆகிக்கும். ஸோ தட்ஸ் இட். இதோட உங்களோட ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு நீங்கள் ஒரு ஹேங்கிங் மாதிரி ஒரு யான் கட் பண்ணி ஒரு பீஸ் வச்சுக்கலாம்.
நான் ஆரஞ்ச் கலர் யானே சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதை வந்து டாப்பில் ஒரு ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு சார்மாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இதை நீங்கள் ஒரு ஹேங்கிங்காக உங்கள் பேக் ஆர் சம்வேர் ஒரு டெக்கரேட்டிவ் பீஸாக கூட நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி யான் வந்து நீங்கள் விட்டுக்கோங்க. ஸோ எவ்வளோ வேணுமோ அந்த பொசிஷனை லாக் பண்ணிவிட்டு 2 டைம்ஸ் நாட் போட்டிங்கன்னா கொஞ்சம் டைட்டாக நின்றுடும். தென் இதை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நாட் பண்ண பொசிஷனை இதுக்கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டு திரும்ப நீடில் யூஸ் பண்ணி அந்த பாயிண்ட்குள்ளேயே தள்ளி விட்டிங்கன்னா இது உள்ளே ஹைட் ஆகிடும். ஸோ இதை ஹைட் பண்ணும்போது இந்த ஹேங் பண்ணுற பார்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸஸ் பார்ட்டை மட்டும் உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. So that's it. An easy fish amigurumi toy or a charm is ready. So thank you for watching.